ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நான் மட்டும்தான் சம்மன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் என்னோட கிளைமேட் வந்து மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ 2 நாளாக கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தனால ஜாஸ்தி கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஹாட் வாட்டரில் வந்து இன்றைக்கி வந்து வெத்தலையில் வந்து கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு வச்சு இன்றைக்கி அதுதான் எடுத்துக்கிட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் வந்து ட்ரிங்க் வந்து நான் எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறமேல் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு எழுந்தோடனே நான் குக்கரில் ரைஸ் வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய், கார்லிக் எல்லாம் நிறைய போட்டு அவங்களுக்கு வந்து பேங்கன் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ணி கொடுக்க போகிறேன். இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அன்றைக்கி வந்து நான் மார்னிங் வந்து ஆட்டின மாவெல்லாம் தீர்ந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ரைஸ் தான் கொடுக்கணுங்கும்போது அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் வந்து இந்த கத்திரிக்காயில் தேவையான மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொலைய விட்டுட்டு அந்த இதில் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பிந்தி ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை தான் பண்ணேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 11 மணிக்கு மேலே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. மார்னிங் சாப்பாடே வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நீராகாரம் தான் கொடுத்தேன். எனக்கு வந்து ஸ்ப்ரவுட் சாலட் தான். ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து முளைக்கட்டை விட்டுட்டு 2வது நாள் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஸ்ப்ரவுட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் போட்டு கேர்டு போட்டு நான் சாப்பிட்டேன், ஒரு சின்ன சாலட் மாதிரி. அதுக்கப்புறமேல் வந்து ஆக்சுவலி 4 டேஸ்க்கு முன்னாடியே போக வேண்டியது திங்ஸ் வாங்குறதுக்கு. பட் போகிறதுக்கு டைம் இல்லை ஊருக்கு போனனால. ஸோ வந்ததுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வேறு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு போகிற அளவு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு கடையில் வந்து மொத்தமாக சீஸ், பட்டர் இது எல்லாமே ஒரு இடத்துல வாங்குவோம். பட் சண்டேவே அது காலி ஆகிடுச்சான், ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சின்ன பட்டர் மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். இந்த முட்டை வந்து நான் ஹோல்சேலில் வாங்குவேன். இது வந்து எவ்வளோனா ரூ. 5-6 நினைக்கிறேன். ஆமாம், ரூ. 5 நினைக்கிறேன். பட் இங்கே வந்து கடையில் வந்து ரூ. 6 7 சொல்லுவாங்க. ஸோ நான் ஹோல்சேலில் வாங்கி நான் வச்சுட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ அதிகமாக மேக்ஸிமம் முட்டை குழம்பு, ஆம்லேட்டு, டக்குன்னு ஒரு சைட் டிஷ் இல்லை அப்படின்னா எனக்கு இதுதான் ரொம்ப கை கொடுக்கும். ஸோ அந்த முட்டையெல்லாம் வாங்கி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் வரும்போது முக்கியமான ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா இந்த சைக்கிள் லாக்கு தான். எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன கடைக்கு போக சொன்னால் கூட சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடுவான். ஸோ அவனுக்காகவே இன்றைக்கி லாக் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து எல்லாருமே மோர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டனால பெருசாக சமைக்கல. நான் 3 மணிக்கு தான் சாம்பாரே வச்சு முள்ளங்கி போட்டு. எனக்கு வந்து லஞ்ச் வந்து கிடையாது. ஸோ இந்த பட்டர் மில்க் தான் நானும் எடுத்துக்கிட்டேன். காலையில் இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர்நூன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? காலையில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஆஃப்டர்நூன் ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே சொன்னேன். அதுக்கப்புறமேல் வந்து ஈவினிங் வந்து எப்போயுமே தைப்பூசத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நான் சாமி கும்பிடுவேன். எங்கள் ஏரியா வந்து திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கனால கோயிலுக்கெல்லாம் போயிட்டு. பட் இந்த வட்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டோம். ஈவினிங் 6 மணிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மார்க்கெட் கிளம்பிட்டோம். நாங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த வட்டம் வந்து நிறைய சீசன் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்.